9ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கு. ஆமோஸ் 9:14 முதல் வரி நான் வாசிக்கிறேன். என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டம ஆவியானவர் சொன்னார், என் ஜனமாகிய இஸ்ரவேலை திருப்புவேன். 9:14 எல்லாரும் சொல்லுங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலை சிறையிருப்பை திருப்புவேன், திருப்புவேன். சிறையிருப்பை திருப்புவேன். வியாதி என்பது சிறையிருப்பு, கடன் என்பது சிறையிருப்பு, நெருக்கம் என்பது சிறையிருப்பு, அவமானம் என்பது சிறையிருப்பு, பலவீனம் என்பது சிறையிருப்பு, இழப்பு என்பது சிறையிருப்பு. ஐயா, ஏதோ ஒரு சிறையிருப்புக்கு நான் சிக்கி இருக்கிறேன் ஐயா. உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம். காலையில் ஜெபிக்கும் உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்கள் சிறையிருப்பு துருப்பு நாட்கள் நெருங்கிவிட்டது. இன்றைக்கு ஆர்வமாகிறது. என் ஜனமாக இஸ்ரவேல் சிறையிருப்பை துருப்புவேன். ஆமென். Facebookல இன்னைக்கு பார்க்கிற பிள்ளைகள் இன்றைய மன்னாக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுவேன், ஜெபம் பண்ணி சொல்லுவேன், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். விசுவாசிக்கிற மாத்த கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. திட்டமாயானவர் சொன்னார், காலையில் முழங்கால் வண்டிக்கு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இன்னைக்கு எனக்கு வார்த்தை சொல்லும். இன்னைக்கு 18ஆம் தேதி ஒரு வார்த்தை சொல்லும். அழுது கவர்மெண்ட் நானும் மகனே, உங்கள் சிறையிருப்பை நான் திருப்புவேன். இன்னைக்கு காலை ஜெபிக்க வர பிள்ளை சொல்லுங்க, அவங்க சிறையிருப்பை திருப்பி. ஐயா, என் பிள்ளை ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாயா, எவ்வளவு சொன்னாலும் நல்லா கவனிங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்யா, அது ஒரு சிறையிருப்பு. புக்கு எடுக்க மாட்டாயா, சிறையிருப்பு. எப்ப பார்த்தாலும் அவனை இஷ்டம் செய்யறாயா, அது ஒரு சிறையிருப்பு. அந்த சிறையிருப்பை கத்தத்தான் வெளியே கொண்டு வர முடியும். ஜபம் முடியலையா, அலாரம் அடிச்சா முடியலையா, டிவி ஒரு சந்திக்க போயிருந்தேன். அந்த மகள் சொல்றாங்க, ரைட் சைடு ஒரு செல்லாம், லெஃப்ட் சைடு ஒரு செல்லாம், ரெண்டு அலாரம் வச்சு படுக்கிறாங்க. கரெக்டா அலாரம் ஒழிக்கலாம், ரெண்டு சைடு ஒரே ஆஃப் பண்றாங்க. எப்படி ஒரு சிறையிருப்பு பாருங்க. இது சரி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணலையா, ரெண்டு ஒரே இரவு ரெண்டு ஒரே ஆஃப் பண்ற பெரிய ஒரு ஆபீசர். அன்பானவர்களே, அது ஒரு சிறையிருப்பு. நான் உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், படிக்கல, வேலை கிடைக்கல, வருமானம் வரல, நஷ்டம், வியாதி, ஒரு பிரச்சனை, இது ஒரு பயங்கரமான சிறையிருப்பு. அதை கர்த்தர் வெளியே கொள்ளும். இன்னைக்கு ஆண்டவர் வாக்குப்படுகிறார், என் ஜனமாக இஸ்ரவேல் சிறையிருப்பை நான் இன்றைக்கு திருப்புவேன். நான் தொடர்ந்து ஜெபம் கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, அப்படி என்ன காரியத்தை நீங்க திருப்பி செய்ய போறீங்க? ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். நான் ஆண்டவர் சொல்றத நான் வாசிக்கிற மாதிரி 12ஆம் வசனம் மத்திய பகுதி, அதன் துறப்புகளை அடைத்து அதன் பாழாய் போனதை சீர்படுத்துவேன். பாழாய் போனது, பழுதாய் போனதை நான் சீர்படுத்துவேன். 14ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வரி வந்து பாருங்க, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி பழுதாய் போனது, பாழா போனது. முதல்ல சொன்னாரு, என்ன சிறையிருப்பு திருப்போறா, பாழா போயிடுச்சு, பழுதா போயிடுச்சு. சொல்லுங்க பாருங்க, பாழா போயிடுச்சு, பழுதா போயிடுச்சு. அதை சீர்படுத்தி கட்டி எழுப்புவார். கைகளை தலையில சொல்லுங்க பாருங்க. ஐயா, என் குடும்பம் பாழா போயிடுச்சு, என் தொழில் பழுதா போயிடுச்சு, என் பிள்ளைங்க பாழா போயிட்டாங்க, என் குடும்பம் பழுதா போயிடுச்சு, என் தொழில் பழுதா போயிடுச்சு. தீர்க்கதரிசனமாக நான் சொல்லுகிறேன், ஜெபம் பண்ணி வந்து சொல்லுகிறேன். இந்த மழையிலோ இந்த குளிரோ ரோடெல்லாம் பல்ல விட்டு போது காலை இரவு தேர்ந்து அன்பு தேவ சனமே இயேசுவின் அன்பிலிருந்து வந்திருக்கிறேன் அல்லவா? தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கை பாழா போயிருக்கலாம், உங்க குடும்பம் பழுதாய் போயிருக்கலாம், அதை அவர் சீர்படுத்தி அதை கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொன்னார் என்ன செய்வது சொல்லி, இரண்டாவது 13ஆம் வசனத்தின் பின்பகுதி வாசிக்கிறேன். பின்பகுதி, பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைந்து போவதும் நாட்கள் ஒருபடி கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது என்ன செய்வாரா, பர்வதங்கள் மேடுகள், பர்வதங்கள் திராட்சரசம் வடிந்து விடுமா. பர்வதங்கள் மலைகள் இருக்கு, பர்வதம் என்று சொன்னால் மலைகள். அடுத்த வருஷம் மேடுகள் எல்லாம் கரைந்து போகிறது. இதோட அர்த்தம் என்ன சொன்னா, முடியாது, நடக்காது, அதெல்லாம் கஷ்டம். நம்ம சொல்றோம் அதெல்லாம் கஷ்டம். கவனிங்க, 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு சிறப்பு ஆராதனை 7 நாள் நடத்தலாம் சொல்ற வச்சுங்க. உங்களை பார்த்து கேட்க 3 இருந்து 6 ஒரு சிறப்பு ஆராதனை ஒரு 7 days நடத்தலாம் சொல்ற வச்சுங்க. உடனே 25 பேர் பேட்டி கேட்டா 24 பேர் சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் சொல்லுவா வந்தானே இங்க தூங்குவான், இன்னொருத்தர் சொல்லுவா எழுந்து வர்றது ரொம்ப கஷ்டம். யோசி செய்ய